இது மகிமை நேரம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்னாளுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்னாள் தனக்கு ஒரு நன்மை குறைபாடு இருந்த போதிலும் கூட ஆலயத்திற்கு குடும்பமாக சென்று தேவனை தொழுது கொண்டாள். ஆண்டவரிடம் தனக்கு இருந்த துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் ஊற்றிவிட்டாள்னு பார்த்தோம். பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் செய்தாள் என்று பார்த்தோம். அமைதியாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அன்னாளின் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாள் நம்ம எப்போவுமே நம்ம தேவனிடத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்கணும். ஜெபம் ப்ளஸ் விசுவாசம் தான் நமக்கு என்னது? அற்புதம். நம்ம ஜெபத்தோடு விசுவாசத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். இந்த அன்னாள் அழுது ஜெபம் பண்ணாங்க. பாரத்தோடு இருந்த அன்னாள் பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலை? துக்கமுகமாக இருக்கலை. 1 சாமுவேல் அந்த 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்குது. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவ்வளோ நேரம் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்த அன்னாள் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணல? அவங்க அழுதுகிட்டு இருக்கல, சாப்பிட்டாங்க. சரியா? போஜனம் செய்தால் அப்புறம் அவ்வளோ நேரம் துக்க முகமாவே இருந்துட்டு இருந்த அன்னாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? துக்க முகமா இருக்கவில்லை. அவங்க ஆண்டவர் மேல அவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தாங்க. உங்களுக்கும் கூட ஏதாவது பாரம் இருக்கா? பிள்ளையை குறித்து ஏதாவது கவலை இருக்கா? நம்மளுக்கு இன்னொரு குழந்தை இல்லையே, நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாப் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடத்தில் நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவ வாக்குகள் மாறிடாதே, கண்கள் தூங்காது தீனம் காத்திடும், கர்த்தர் ஒரு போதும் கைவிடாரே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம விசுவாசமும் சேரும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ அந்த திமிர்வாதக்காரன் கிடக்கிற அந்த இதை பார்த்துட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்யலை. அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அற்புதம் செய்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய அற்புதங்கள் நடந்தது. நம்ம அந்த அதிகாரத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 58வது வசனத்தில் இருக்குது. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்போ விசுவாசமா இருந்தாதான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இந்த அன்னாள் நமக்கு ஒரு ஆண் பிள்ளையை கண்டிப்பா ஆண்டவர் தருவார்னு சொல்லி அவங்க விசுவாசமா இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு அற்புதம் நடந்தது. சிலர் அவங்க பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவங்க தோளில் தூக்கி சுமந்துட்டு வருவாங்கன்னு ஆலயத்துக்கு வந்தோடனே அதை இறக்கி வச்சு நல்லா அழுது ப்ரேயர் பண்ணிட்டு மறக்காம என்ன பண்ணிடுவாங்க? அந்த சுமையை தூக்கிட்டே போயிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாரத்தை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? தூக்கிட்டு போகக்கூடாது. நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச ஒரு வாழ்க்கை தான். சரியா? நம்ம விசுவாசமா இருக்கும்போது தான் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேடிக்கையாக ஒரு கதையை பாரு கூறுவார்கள். ஒரு அம்மா தன்னுடைய குடிகார கணவனுக்காக இவ்வாறாக ப்ரேயர் பண்ணாங்களான்னு, ஏசப்பா என் ஹஸ்பண்ட் இனி குடிக்கவே கூடாது, அப்படியே ஒருவேளை குடித்தாலும் கொஞ்சமாக குடிச்சுக்கிடட்டும், ஒருவேளை அதிகமாக குடிக்கக்கூடாது, ஒருவேளை அவங்க அதிகமாக குடித்தா கூட எங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, அப்படியே எங்ககிட்ட சண்டை போட்டாலும்
கெட்ட வார்த்தை சொல்லி பேசக்கூடாது. ஒருவேளை அவங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டா கூட எங்களை அடிக்கக்கூடாது, அப்படியே எங்களை அடிச்சிட்டா கூட ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு பேசினாங்களாம். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை இப்படி இறங்கி இறங்கி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இறுக பற்றி கொள்கிறதா நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். இந்த அண்ணாள் கூட நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு வருஷம் வருஷம் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க. வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வந்தாங்க, வருஷம் வருஷம் அதே மாதிரி அவங்க அந்த பெண்ணினால் அவங்க என்ன பண்றாங்க, ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்களும் அழுதுட்டே இருக்காங்கன்னு. இது எல்லாமே வருஷம் வருஷம் நடக்கிறது தான். ஒரு காலகட்டத்தில் இந்த அண்ணாள் என்ன பண்ணாங்க, நம்ம ஒரே அழுதுட்டே தானே இருக்கும், ஒரே துக்க முகமாக தானே இருக்கும், நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ விசுவாசமா எந்திரிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமா இருந்ததுலன்னு சொல்றாங்க. அடுத்த வசனத்திலே இருக்கு, ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம விசுவாசமா இருக்கும்போது நம்மளை கண்டிப்பா ஆண்டவர் நினைத்தருளுவார். தேவ சமூகத்துல நம்ம ஒரு காரியத்தை குறித்து எல்லாம் நம்ம பாரத்தோட ஜெபித்துட்டோம்னா மறுபடியும் அதை நினைச்சு துக்கமுகமா இருக்கவே கூடாது. நம்ம விசுவாசமா இருக்கணும். இந்த அன்னாள் இடத்திலிருந்து நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். மறுபடியும் அதே துக்கம், அதே அழுகை, அதே பாரத்தோட நம்ம இருக்கக்கூடாது. ஜெபம் செய்வோமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்னாள் வந்து அவங்க உங்கள் சமூகத்தில் வந்து ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க விசுவாசமாக இருந்தாங்க ஏசப்பா. அதுக்கப்புறமா அவங்க துக்கமுகமாக இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அதுபோல் இப்போ பாரத்தோடு கவலையோடு இருக்கு இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா இனி துக்கப்படக்கூடாது ஏசப்பா. அவங்க விசுவாசத்தை நீங்கள் பெருக்குங்க தகப்பனே. அவங்களுக்கு அவங்க குறைவெல்லாம் நீங்கள் நிறைவாக மாற்றித்தாங்க ஏசப்பா. அவங்க விசுவாசிக்கிறபடி அவங்க குறைவெல்லாம் நீங்கள் நிறைவாய் மாற்றி தருகிறபடியால் உமக்கு கோடான கொடி நன்றி ஏசப்பா. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை 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 மகிமை